ஜெயித்தது ஜெயிலரா லியோவா? 2023ஆம் ஆண்டு ஒரு ஃப்ளாஷ்பேக். 2023ஆம் ஆண்டு தமிழ் திரையுலகுக்கு பொற்காலம் என்றே கூறலாம். இந்த ஆண்டில் பல தமிழ் படங்கள் வசூலை வாரி குவித்துள்ளது. குறிப்பாக இளைய தளபதி விஜய்க்கு 2 படங்கள் வெளிவந்து அவரின் ரசிகர்களை குஷிப்படுத்தியுள்ளது. மேலும் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு நீண்ட இடைவெளிக்கு பின்னர் ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஆகியுள்ளது. தல அஜித்துக்கும் ஒரு படம் வெளிவந்து அவரின் ரசிகர்களுக்கு விருந்து வைத்துள்ளது. இயக்குனர் மணிரத்னம், சிவகார்த்திகேயன் ஆகியோருக்கும் படங்கள் வெளிவந்து பிளாக் பஸ்டர் வெற்றியை கொடுத்துள்ளது. சரி, இனி இந்த ஆண்டில் வெற்றி பெற்ற தமிழ் படங்களின் வரலாற்றை பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்த லியோ திரைப்படம் அக்டோபர் 19ஆம் தேதி வெளிவந்தது. இப்படம் வெளிவந்து கலவையான விமர்சனங்களை பெற்ற போதும் விஜய் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுள்ளது. கூடவே வசூலையும் வாரி குவித்தது. இந்த படத்தில் அர்ஜுன், த்ரிஷா, சஞ்சய் தத், மன்சூர் அலிகான் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர். இப்படத்தில் நடுத்தர வயதுடைய அப்பாவாகவும் அவருடைய கடந்த கால தாத்தா கேரக்டரிலும் வித்தியாசம் காட்டி அசந்தியிருந்தார் விஜய். அதிலும் ஒரு மிடில் ஏஜ் அப்பாவாக அருமையாக நடிப்பை கொடுத்திருந்தார் விஜய். லியோ திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனில் தமிழ்நாட்டில் மட்டும் ரூபாய் 224 கோடி வசூலித்து வசூல் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அடுத்து நெல்சன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படம் ஆகஸ்ட் 10 அன்று வெளிவந்தது. ஆக்ஷன் மற்றும் த்ரில்லர் படமாக இப்படத்தின் கதைக்களம் அமைந்திருந்தது. இதில் விநாயகன், ஜாக்கி ஷராப், மோகன்லால், விடிவி கணேஷ், சிவராஜ்குமார், ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு என பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர். ஜெயிலர் படம் வசூலில் பட்டையை கிளப்பியது. குறிப்பாக தமன்னாவின் காவாலா பாட்டுக்காகவே ரசிகர்கள் அலைமோதினர். படமும் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. தமிழ்நாட்டு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனில் 196 கோடி ரூபாய் வசூலை பெற்று 2ஆம் இடத்தில் உள்ளது இப்படம். இப்பட விழாவில் ரஜினி சொன்ன கழுகு காகம் கதை சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனது. விஜய் நடித்த வாரிசு படத்தை வம்சி பைடி பைலி இயக்கியிருந்தார். இப்படம் ஜனவரி 11ஆம் தேதி வெளிவந்தது. இதில் சரத்குமார், ஷாம், பிரபு, ராஷ்மிகா மந்தனா, சங்கீதா, ஜெயசுதா, பிரகாஷ்ராஜ் போன்ற முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்துள்ளனர். இப்படத்தின் பாடல்கள் மிகவும் பிரபலமானது. குடும்ப பின்னணியை மையமாக கொண்டு இப்படம் உருவானதால் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. தமிழ்நாட்டில் இப்படத்தின் வசூல் ரூபாய் 142 கோடி ஆகும். டாப் 10 வசூல் படங்களில் விஜயின் படங்கள் 2 என்பது குறிப்பிடத்தக்கது. பொன்னியின் செல்வன் 2 திரைப்படம் மணிரத்னம் இயக்கத்தில் ஏப்ரல் 28ஆம் தேதி வெளிவந்தது. இப்படம் வரலாற்று பின்னணியை கொண்டு உருவாக்கப்பட்டதாகும். முதல் பாகம் போலவே 2வது பாகமும் பிரம்மாண்டமாக இருந்தது. இதில் த்ரிஷா, சரத்குமார், பார்த்திபன், ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய், விக்ரம் போன்ற பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்து தங்களின் நடிப்பின் திறமையை அழகாக வெளிப்படுத்தியிருந்தனர். இப்படம் 140 கோடி வசூலை பெற்று 4வது இடத்தில் உள்ளது. நடிகர் அஜித் நடித்த துணிவு திரைப்படத்தை வினோத் இயக்கியிருந்தார். இப்படம் ஜனவரி 11ஆம் தேதி வெளிவந்தது. போனி கபூர் இப்படத்தை தயாரித்திருந்தார். இதில் பவானி, அமீர், சிபி, ஜான், ஜிபி முத்து, சமுத்திரக்கனி, வீரா, பிரேம்குமார், மஞ்சு வாரியர் போன்ற நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர். இப்படம் 118 கோடி வசூலித்து வசூலில் 5வது இடத்தை பிடித்துள்ளது. அடுத்து இயக்குனர் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் விஷால் நடித்த மார்க் ஆண்டனி திரைப்படம் கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி வெளிவந்தது. இதில் விஷால் மற்றும் எஸ்.ஜே. சூர்யா முக்கிய கதாபாத்திரத்தில் வித்தியாசமான தோற்றத்தில் நடித்திருந்தனர். நாயகியாக ரிதிவர்மா மற்றும் அனிதா சம்பத், ஒய்ஜி மகேந்திரன், ரெடின் கிங்ஸ்லி, நேல்கள் ரவி, சுனில் போன்ற மிகப்பெரிய நடிகர் பட்டாளமே நடித்துள்ளனர். டைம் டிராவல் என்ற பின்னணியில் ஆக்ஷன் காமெடி கலந்த மசாலா திரைப்படமாக இது உருவாகியிருந்தது. இப்படம் வெளிவந்து நல்ல ஹிட் கொடுத்தது. பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனில் 58 கோடி ரூபாய் வசூல் பெற்று 6வது இடத்தில் உள்ளது. அடுத்து மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடித்த மாமன்னம் திரைப்படம் ஜூன் 29ஆம் தேதி வெளியானது. இதில் நடிகர் வடிவேல் முக்கிய தோற்றத்தில் நடித்திருப்பார். தாழ்த்தப்பட்ட மக்களின் மீது நிகழ்த்தப்படும் ஜாதி வன்முறையை களமாக கொண்டு இப்படம் உருவானது. இப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. இப்படம் 51 கோடி வசூல் பெற்று 7வது இடத்தில் உள்ளது. அடுத்து சிவகார்த்திகேயன் நடித்த மாவீரன் திரைப்படத்தை மடோன் அஸ்வின் இயக்கியுள்ளார். இப்படம் ஜூலை 14ஆம் தேதி வெளிவந்தது. இதில் சிவகார்த்திகேயன், அதிதி சங்கர், சரிதா, மிஷ்கின் போன்ற நட்சத்திரங்கள் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இப்படம் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனில் 50 கோடி வசூல் பெற்று 8வது இடத்தில் உள்ளது.
அடுத்து ஷாருக் கான் நடித்த ஜவான் திரைப்படத்தை அட்லி இயக்கினார். இப்படம் செப்டம்பர் 7 அன்று வெளிவந்தது. இப்படத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, விஜய் சேதுபதி, தீபிகா படுகோன் மற்றும் பல முக்கிய நட்சத்திரங்கள் நடித்ததற்காகவே இப்படத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் ரசிகர்களிடையே எழுந்தது. இப்படத்தில் நடிகர் ஷாருக் கான் 2 வேடங்களில் தந்தை மற்றும் மகன் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்தியில் மிகப்பெரிய வசூலை வாரி குவித்த இப்படம் தமிழ்நாட்டில் 48 கோடி வசூல் பெற்று 9வது இடத்தை பிடித்தது. அடுத்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்த ஜிகர்தண்டா XX தீபாவளி ட்ரீட்டாக நவம்பர் 10ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இப்படம் மாபெரும் ஹிட் கொடுத்தது. ராகவா லாரன்ஸ் மற்றும் எஸ்.ஜே. சூர்யா வித்தியாசமான தோற்றத்தில் தனது நடிப்பின் திறமையை வெளிப்படுத்தி அசத்தினார். இப்படத்தில் நடித்த ராகவா லாரன்ஸ் மற்றும் எஸ்.ஜே. சூர்யாவை நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டியிருந்தார். இப்படம் தமிழ்நாடு அளவில் 45 கோடி வசூல் பெற்று 10வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த வருடம் இயக்குனர் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு 2 படங்கள் வெளிவந்து அவருக்கு நடிப்பு அரக்கன் என்ற பட்டத்தை பெற்று தந்துள்ளது. மேலும் காமெடி நடிகர் வடிவேலுவை ஒரு குணச்சித்திர நடிகராக அவரை உருவாக்கியுள்ளது மாமன்னம் என்ற திரைப்படம். இனி அவரை குணச்சித்திர நடிகராகவும் நாம் பல படங்களில் காணலாம். பொதுவாக 2023ஆம் ஆண்டு பல நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் சிறந்த ஆண்டாக அமைந்துள்ளது.